Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈஸியான டேஸ்டான சில்லி இட்லி ரெடி பண்ண போறோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம் உங்களுக்கு சரியா வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சில்லி இட்லி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இட்லி 5 இட்லி மிச்சப்பட்டுருச்சு. அந்த இட்லி வச்சு தான் நான் இப்போது சில்லி இட்லி ரெடி பண்ண போகிறேன். இப்போது இந்த இட்லியை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த இட்லியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இட்லி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இட்லியை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக அதை வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் அது வந்து எல்லா சைடும் நல்லா வேகும். இதோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலெலாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு கடாய் அடுப்புலேயே வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சைஸில் உள்ள வெங்காயம் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் கேப்சிகம் இருந்தாலும் அதுவும் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கிட்ட நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பவும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா அது வந்து வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இது கூட சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த இட்லியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி அது இட்லி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளை எள்ளு வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான சில்லி இட்லி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.